முக்கியத்துவமாக இருந்தது. இபாதத்து தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய அரும்பெரும் பொன்மொழிகளை எல்லாம் கேட்க வேண்டும். அதவு ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டவனாக என்ன செய்கிறாங்க, அவை தொழுகிறான். அது ஆமிலத்துன் நாசிபத்துன் தஸ்லா நாரன் ஹாமியான்னு சொல்ல. ஆமிலத்துன் நல்ல இபாதத்து செய்வார்கள், நாசியத்துன் ரெண்டா என்ன செய்வாங்க, கஷ்டப்படும். நாசிபத்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, இபாதத்தில் ரொம்ப பூனிப்பாக காட்டுவாங்க. கடைசியில் எங்கே போங்க, ஹாமியாண்ட நரகத்துக்கு தான் போவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அவையினுடைய இபாதத்து என்ன செய்யும், அவனுக்கு இந்த இபாதத்து தான் முக்கியமே தவிர அந்த இபாதத்தினுடைய சத்தாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ அந்த சஹாபாக்களை பற்றியோ இமாம்களை பற்றியோ ஷேகுமார்களை பற்றியோ சுன்னத்து வல் ஜமாத்துக்காரருடைய கொள்கையை பற்றியோ அவனுக்கு நோக்கம் இருக்காது. அப்போ அவனுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க அதுதான் சரின்னு நினைப்பான். நீங்கள் எவ்வளவும் சொல்லி பாருங்கள், அவன் திரும்ப மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஓமானம் என்ன சொன்னாங்க, தஜ்ஜால்கள் கத்தாபுகள் எல்லாம் வருவார்கள், அவர்கள் குர்ஆனை அழகாக ஓதுவார்கள், தொண்டைக்கு உள்ளே என்ன செய்யாது, இறங்காது. நீங்கள் தொழுகிற தொழுகையை விட அவங்க தொழுகை அதிகமாக தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய நோன்புகள் அதை விட அவங்க பிடிக்கக்கூடிய நோன்பு தான் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இப்படி எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள். இவர்கள் தான் பொய்யர்களும் புரட்டர்களும். அவர்கள் எப்படி இருப்பார்கள், எம்ருக்கூன மின தீன், தீனிலிருந்து அவங்க புறப்பட்டு போட்டாங்க. எதை போதில் என்று சொன்னால், வில்லிலிருந்து அம்பு எப்படி புறப்பட்டு போனார்ன்றா திரும்பி வராதோ அதே மாதிரி அவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள், திரும்பி வர மாட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஓமானம் பெற்றிருக்கிறாங்க, அம்பலை வச்சு வில்ல அடிச்சா, ஒரு மிருகத்தை அடிச்சா அது என்ன செய்யும், பாஞ்சு விழுந்து என்ன செய்யும், போயிடும். இனி ரெண்டாவது அதை போய் யாரும் என்ன செய்ய, பிறக்கிறதோ திருப்பி எடுக்கிறதோ ரெண்டாவது அடிக்கிறதுல இல்லை, ஒரே இதில் அடிக்கிறது. அதை துப்பாக்கி ரன் போட்டு அடித்தா போனது தானே, இனி ரெண்டாவது பொறுக்கி நிற்க மாட்டாங்க தானே. அவன் ரெண்டாவது திரும்பி வர்றது இல்லை என்ற அழகான ஓமானத்தை சொல்லியிருக்கிறான். அதனால் இவன் எவ்வளவு இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யிருக்கான், இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறான், பேசியிருக்கிறான் என்ற நூல்களையும் பக்கவாரியாக எவ்வளவு சொன்னாலும் இவன் நமக்கிட்ட வரவே மாட்டான். இப்போ சாதாரணமாக பாருங்களேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருது பாஷையை தேவபந்து மதரசால தான் படித்தாங்கன்றாங்க. இது தேவபந்து மதரசா தான் பரிசீலனுடைய மர்கஸே. இந்த இஸ்மாயில் தேகை வெட்டப்பட்டதுக்கு பின்னாலே இந்த கொள்கை பறக்கிறதில்லை, இதை பரத்த வேண்டும். எப்படின்னா மதரசாவின் மூலமாக தான் பரத்த வேண்டும். மதரசாவை வச்சு மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு போதனை செஞ்சு அவங்க வெளியே போய் மௌலவி தேவபந்தின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க போய் பிரச்சாரம் செய்வார்கள் என்ற முறையை கையாளுறதுக்கு தான் இந்த தேவபந்து மதரசாவே காசிம் நானூத்தி என்ன செஞ்சார், அதை நிர்வாகம் செஞ்சார். அதுலேயும் கூட தகராறு, அவருடைய பேரில் வேறொரு ஆள் தான் என்ன செய்யறாரு, அதை நிர்வாகம் பண்ணது செஞ்சதுன்னு சொல்லி அவங்களுக்கு முதலில் அடிச்சுக்கிறாங்க. இப்போ எப்படியானாலும் அந்த மர்கஸ் தான் என்ன செய்யுது, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர். அங்கே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருது பாஷையை படித்தார்கள் என்று எழுதி வச்சிருக்கிறார். பராஹீன காத்தியாவிலே ஹலீல் அஹமது அம்பேட்டி என்ன செய்திருக்கிறார், எழுதி வச்சிருக்கார். 6வது பக்கத்தில் இருக்குது. ஒருவர் கனவு காணுகிறார். எப்படி கனவு காணுறான்னு சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருது பாஷையில் சரளமாக பேசுகிறார்கள், சரளமாக உருதுல பேசுகிறார். இப்போ கனவு கண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாயகம் நீங்கள் அரபியாச்சுதே, உருதுல இவ்வளோ சரளமாக பேசுறீங்களே எப்படின்னு கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நான் தேவபந்து மதரசாவுடைய உலமாக்களோடு நான் அடிக்கடி போய் வந்ததுனால நான் என்ன செஞ்சேன், உருதை படிச்சுக்கிட்டேன். இதை எழுதி என்ன சொல்கிறான்னு சொன்னால் பாருங்க, தேவபந்து மதரசா எப்படி அழகான மதரசா பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்ய கனவுல உருது படிச்சுக்கிட்டாங்க, அங்கே அடிக்கடி போய் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த தேவபந்து மதரசா உயர்தரமான ஒரு மதரசா என்று இவன் என்ன செஞ்சான், புகழாக எழுதியிருக்கிறான். ஆனால் இதில் பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக அவன் எழுதியிருக்கிறான் பாருங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் என்ன டைட்டு போடணும், மௌலானா மௌலவி போட்டு கீழே என்ன செய்யணும், தேவபந்தின்னு போடணும். எங்கே ஓதனவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், தேவபந்தின்னு தான் போடுறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு டைட்டில் போடும்போது தேவபந்தின்னு போடணும். நவுது பில்லாஹி மினஹ். அப்போ அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய மதரசால ஓதன மாணவராகவும் அவங்களோட உஸ்தாதுமார்களை என்ன செய்ய பெரிய உஸ்தாதாகவும் ஆக்கி, அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்குறவு அங்கே போகுதே என்று அவன் யோசிக்கல. எப்படியான மதரசா என்ன செய்ய ரொம்ப புகழ வேண்டும், அவருடைய உஸ்தாதுமார்கள் அவ்வளவு பெரிய ஞானங்களாக இருக்கிறாங்க என்றெல்லாம் என்ன செஞ்சு இப்படி எழுதி வச்சிருக்கானப்பா. இதை ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கூட சொன்னால் என்ன செய்யுது
ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத பாஷை ஒன்றுமே இல்லையே? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்க அத்தனையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் தானே. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருது பேசுனாங்கன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லையே. அப்போ ரசூலுல்லாஹுக்கு உருது தெரியும், தமிழ் தெரியும், எல்லாமே தெரியுமே. ரசூலுல்லாஹுக்கு தமிழ் தெரியாத தெரியும். ஏன் காசிம் நான் தெரியும். இந்த நம்ம காசிம் புலவரப்பாவுடைய வரலாறு நம்ம பார்க்குறோமே. காசிம் புலவரப்பாவுடைய வரலாறுல என்ன செய்யறோம், அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தமிழ் புலவர்கிட்ட படித்தாங்க. படித்து போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த திருப்புகளை என்ன செஞ்சிருக்கான் அவன் படித்தான். படிச்சுட்டு அவங்கள்ட்ட தான் என்ன செய்யிருக்கு, ஒரு பேர் நமக்கு இல்லை அது இல்லை, அவர் படித்தது உஸ்தாதோட பேர் அருணகிரி. அருணகிரி அருணகிரியோட நாதன் சொல்லுவாங்க, சரி நாமளும் சொல்லுவோமே. அருணகிரி நாதர்கிட்ட தான் அவங்க என்ன செஞ்சாங்க, படித்து வச்சாங்க. அப்போ அருணகிரி நாதர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், முருகனை வந்து சாமி, அவனுக்கு சாமி தானே முருகன். அப்போ முருகனை வந்து தலைப்பாக வச்சு நிறைய திருப்புகளை படித்தான். ஆனால் உண்மையிலே என்ன செய்ய, தமிழ் வித்வான்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதை மாதிரி உலகத்தில் யாரும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லா சந்தங்களும் அதுகளும் இந்த கவி இருக்குல்ல, அதெல்லாம் படித்து போட்டு கடைசியில் என்ன சொன்னான்னு சொன்னால், இந்த திருப்புகளுக்கு மறுபுகழ் இல்லை, இதோர் யாரும் செய்ய முடியாது என்று சொன்னாங்க. அப்போ தான் காசிம் புலவரப்பா சொன்னாங்க, இல்லை நான் அது செஞ்சு வர்றேன், திருப்புகளுக்கு மறுப்புகள் நான் எழுதி வர்றேன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லி என்ன அவன் அசந்து போயிட்டான். இப்படி ஒரு ஆள் சொல்லுவார், நம்மளோட சிஷ்ய கோடிகளில் ஒரு ஆள் இப்படி சொல்லுவார்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க காசி புலவரப்பா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வந்து இவங்க ஒரே சிந்தனை, அந்த அருணகிரிக்கு நாம் மறுப்புறல் எழுதணுமே, எழுதின அதே சிந்தனையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவாக வைத்து நாம் பாட்டு படிக்கணும் என்று அவன் முருகனை வச்ச படித்த மாதிரி நாம் என்ன செய்ய, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சிருக்கணும், நாம் வந்து படிக்க வேண்டும் என்று ஒரே சிந்தனையிலே எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனையிலேயே இருக்கும்போது தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றி பஹரு என்ற வார்த்தையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பஹரு என்பது தான் அவங்களுடைய முதல் அடி. அதிலையும் பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழ் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவங்க குர்ஆன் ஷரீஃப் ஆரம்பிக்கும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பேயை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான். அதே போல ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மஸனவி ஷரீஃபை படிக்கும்போது பிஷ்னு அந்த பாவை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசிம் புலவரப்பாக்கு எடுத்து கொடுத்தது எப்படி, பஹரு சொல்லுங்க. ஏன்னா இந்த பஹர் இந்த பாவை கொண்டு தான் நினைச்சிருக்கிறாங்க, ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. உடனே என்ன செய்ய முடிச்ச உடனே அவங்களுக்கு வாயிலிருந்து அருள் கவி என்ன செய்யுது, சரமாரியா வருது. வந்து படிச்சு 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 தானே கடைசியில் என்ன செய்யுது, ஒரு இடத்துல அவங்களுக்கு திக்கல் ஏற்படுது. மக்கப்பதிக்கும் மக்கப்பதிக்கும் மக்கப்பதிக்குன்னு சொல்லிட்டே போறாங்க, அடுத்து வர மாட்டுது. அதை வந்து மோதும் காட்டு மோதும் பள்ளியில் என்ன செய்யறாங்க, ஹவுன் அந்த குளம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் போகும்போது உள்ள கூட போகக்கூடிய கட்டம் வந்துட்டு. அப்போ அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தோற்றமாகி உயர் சொர்க்கப்பதிக்கும் என்று சேருங்கன்னு சொல்லி என்ன செய்ய கொடுத்தாங்க. அப்போ அதில் இருந்து என்ன செய்ய காசிம் புலவரப்பா என்ன செய்யிருக்கிறாங்க, அந்த பாடலை படித்து போட்டு அவனோட அருணகிரின்ட்ட போய் என்ன செஞ்சாங்க சொல்கிறாங்க, நீங்கள் திருப்புகளுக்கு இதோ மறுப்புகள் வந்து இருக்கிறது என்று பார்த்து போட்டு அவன் என்ன செஞ்சிடான், அப்படியே அசந்து போட்டான். அதுக்காக வேண்டி அந்த மன்னர்கள் எல்லாம் வந்து என்ன செய்ய, இவங்களை சிறப்பித்து இவங்களுக்கு என்ன செய்ய பெரிய சிறப்புகள் கொடுத்து என்ன செய்யிருக்காங்க. மாகவி என்றெல்லாம் என்ன செய்தி, கவிராயர் என்ற பட்டமெல்லாம் கொடுத்து என்ன செய்யிருக்கிறான் காசிம் புலவரப்பா அவர்களை என்ன நம்ம சொல்கிறோம். அப்போ நம்முடைய வரலாறு சொல்லலாம் எப்படி இருக்குது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாருங்க தமிழில் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு திக்கு ஏற்பட்டவுடனே அதுக்கும் ஒரு அடி என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை பாருங்க. அவங்க தமிழ் பாஷையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க, அந்த திருப்புகளையும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கன்னு நாம சிலாகித்து மேன்மைப்படுத்தி சொல்கிறோம். இவனை பாருங்க, இவன் தேவபந்துக்காரன் என்ன சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவபந்து உலமாக்கள்கிட்ட தான் உருது படித்தாங்க, சரளமாக பேசினாங்க என்று சொல்லும் போது அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தவா செய்கிறாங்க. நாயகம் எப்படி போகட்டும், எங்க மதரசா உயர்ந்துச்சு, அதில் மாணவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யிருக்கான் அமைச்சிருக்கிறான். அப்போ இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கானா, இது தவறு தானப்பான்னு சொன்னால் இல்லை இல்லை எங்க அது வேற கருத்தை சொல்லிப்பாரு, அப்படி இருப்பார் இப்படி எப்படி சமாளிப்பானே தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன மாதிரி அவன் திருந்த மாட்டான். இதில் அப்பாவியான மக்கள் ஏதாவது மாட்டிக்கிட்டு முடிச்சிருந்தா அவங்க உண்மைதான்னு சொல்லி வந்துடுவான். இதில் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் கடைசி வரை அதில் மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளவு தவற சொன்னாலும் கூட அவர்கள் என்ன செய்ய திருந்த மாட்டார்கள்.